ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பைக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2019 இருந்து இப்போ வரைக்கும், அதாவது 7 வருடங்கள் வந்து கடந்துருச்சு. பெருசாக அப்டேட்டே எதுவும் பண்ணாமல் இந்தியன் மார்க்கெட்டில் சர்வே ஆகிட்டு இருக்க ஒரு மாடல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா கிக்ஸரோட SF தான் இருந்துகிட்ருக்கு. 2026 மாடல் அப்படின்னு நான் சொல்லலாம். ஒரு அஃபோர்டபுள் ஃபுல் ஃபேரிங் பைக் அப்படின்னு சொல்லுவேன் இந்த கிக்ஸர் SF பொறுத்த வரைக்கும். அப்படி இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு SR சுசுகி திருச்சி. அவங்க தான் நமக்கு ரிவ்யூக்காக இந்த வெஹிக்கிள் வந்து வழங்கியிருக்காங்க. நீங்கள் யாராவது சுசுகி ஸ்கூட்டர்ஸ் இல்லை பைக் வாங்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய SR சுசுகி திருச்சியை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபேஸ் லிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2019 வந்து பண்ணாங்க. அந்த ப்ராடக்ட் தான் இங்கே நம்ம கூட இருக்கக்கூடியது. இந்த ப்ராடக்ட் அறிமுகமானது 2015 பார்த்தீங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தினாங்க. ஒரு 150 சிசியில் ஃபுல் ஃபேரிங் அஃபோர்டபுள் பைக்னால் கண்டிப்பாக இந்த பைக்கில் தான் வந்து நம்ம குறிப்பிட்டே ஆகணும். இந்த 2026 அப்படி என்னப்பா பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கமாக சுசுகி பண்ணுறது தான். புதியதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் கலரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பழைய ரெட்டு வித் கிரேலையே இப்போ கொஞ்சம் கிராஃபிக்ஸையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 250 நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஒயிட் கலர், அவங்க இமேஜ் வந்து காமிக்கிறேன். இந்த கலரை வந்து புதியதாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியும் இந்த வெஹிக்கிளோட ரிவ்யூக்காக நான் திருச்சி வந்திருந்தேன். அப்பயும் புதுசாக ஒரு ரெட்டு வித் கிரேல வந்து புது கலர் ஆப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வீடியோ பண்ணேன். இன்றைக்குமே நம்ம அதை தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ இருந்தாலும் இந்த பைக் 2026 வாங்கலாமா, ஒர்த்தில்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வெஹிக்கிளோட டிசைனில் இருந்தே ஆரம்பிப்போம். வெஹிக்கிளோட டிசைன் நீங்கள் இந்த சைட் ப்ரொஃபைலேருந்து பார்க்கலாம். ஸோ ஒரு ஹையர் சிசி சூப்பர் பைக் மாதிரி இருக்கா இதோட டிசைன். ஸோ உண்மையிலேயே டிசைனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை வந்து நல்லாவே வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் ஒரு LED ஹெட்லைட் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர் வந்து ஹாலோஜனில் இருக்குது. டெய்லைட் வந்து LEDயில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டியான வைசர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். R15 பார்க்கும்போது நல்லா பெரிய வைசர் இருக்கும். பட் இதில் வந்து குட்டியான வைசர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேரிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் இருக்கக்கூடிய எல்லா பைக்கில் இருக்கிற மாதிரி மிரர் வந்து ஃபேரிங்லேயே இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கலர் ஆப்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இதை தவிர இன்னொரு 4 கலர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ கலர்ஸ் எல்லாமே பார்க்குறது ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பஜாஜோட RS 200 வந்து சொல்லியிருக்கேன். ஃபிட் அண்ட் ஃபினிஷே வந்து சரியில்லை, லாங் டேர்மில் வந்து நிறைய சத்தம் வந்துடுது, நிறைய பேனல்ஸை கொலாப் பண்ணி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிமலிஸ்டிக் டிசைன் தான். ஒரு சிங்கிள் பேனல்லையே மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி இந்த சைட் ஃபேரிங்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். என்னோட பிரதர் வந்து ஒரு SF வந்து வச்சுருந்தாரு. ஒரு 6 வருடங்கள் வந்து அந்த வண்டியை வந்து பயன்படுத்தினார். ஸ்டில் அவர் விற்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கடந்த வருஷம் விற்றாரு. விற்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேனல்லாம் வந்து எந்த ஒரு சத்தமோ கடன் ஆடுறதோ கொள்றதோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கடைசி வரைக்கும் பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லலாம் அந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வெஹிக்கிள் எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே நல்லா இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருப்பாங்க. சின்னதாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கலரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் வந்து பார்க்கலாம் ஒரு கிரே கலரில் வந்து பிளாக் வித் கிரே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நியான் க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா SF அப்படிங்கிற பேஜிங் கொடுத்துருக்காங்க. வீல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியான் கிரீன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஸோ இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சுசுகி கிட்ட கேட்டுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் மல்டிபிளான ஒரு டூயல் டோன் கலர் ஆப்ஷன்லாம் இந்த வெஹிக்கிள் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிளோட சீட் ஹைட் வந்து உங்களுக்கு 785 mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னோடய ஹைட் 5.8. என்னால் தாராளமாக காலை வந்து கீழே வைக்க முடியுது. ஹேண்டில் பார் பொறுத்த வரைக்கும் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காங்க. பட் R15 அளவுக்கு ரொம்ப குனிஞ்சு பிடிக்கிற மாதிரி இருக்காது. அதே மாதிரி ரொம்ப கம்ப்யூட்டர் மாதிரி மேலே இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு ரைடிங் போஸ்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு இது கம்ஃபர்டபுளாகவே வந்து பிடிக்க முடியுது அப்படின்னு ஒன்று சொல்லுவேன் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸ்விட்சஸ் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் உங்களுக்கு இன்ஜின் குவில் ஸ்விட்ச், செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு கிளஸ்டர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பட் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி TFT மாதிரியான விஷயங்கள், அதாவது கலர் TFT மாதிரியான விஷயங்கள் இந்த வெஹிக்கிளில் இல்லை. பட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. 10/10 நேவிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுசுகி ஆப் மூலியமாக கனெக்ட் பண்ணி பார்த்துக்கவும் முடியும்.
இந்த வெஹிக்கிளில் எனக்கு முக்கியமாக பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா R15ல நெகட்டிவாக இருக்கிற விஷயம், இதில் பாசிட்டிவாக இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பில்லியன் சீட்டை வந்து குறிப்பிடலாம். ஸோ இது வந்து நல்ல ஒரு யூஸபிளான ஒரு பில்லியன் சீட் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் ஹைட்டு தான், பட் உட்காந்திங்க அப்படின்னா R15 காட்டிலும் இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிடிச்சிக்கிறது கிராப் ரயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. R15ல காலை தூக்கி போட்டாலே இந்த சைடு பேனல்லாம் உடஞ்சிருது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பட் இதிலலாம் அந்த ஒரு பிரச்சனையே இல்லாத வகையில் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். இந்த வெஹிக்கிளோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 148 கிலோ வெயிட் இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஹேண்டில் பண்ண முடியுதுங்க, பெரிய பிரச்சனையெல்லாம் வந்து கிடையாது. பார்க்கிங்லேருந்து நகர்த்துறோம் கொள்றோம் போது ஹேண்டில் பண்ணுற வகையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த வெயிட்டு கூட இல்லை அப்படின்னா என்ன சொல்ல. ஸோ அதனால் 148 கிலோ வெயிட் அப்படிங்கிறது ஓகே அப்படின்னு சொல்லலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிளில் 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. கிக்ஸரை காட்டிலும் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் அதிகம் தான். பட் பார்த்து தான் நீங்கள் ஸ்பீட் பிரேக்கரில் விடணும். ஏன்னா நிறைய சமயங்களில் இதோட அண்டர்பில்லி பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படும் அப்படின்னு சொல்லுவேன். ஸ்பீட் பிரேக்கரில் விடும்போது பார்த்து விடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே வீல்ஸ், பிரேக், சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வந்துடலாமா? ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 37 mm ஐ திங்க் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்க் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ரியரில் வந்து மோனோ சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. R17 வீல்ஸ் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 100 செக்ஷன் டயரும், ரியரில் 140 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. இது லான்ச் ஆன சமயங்களில் 2015 பார்த்தீங்கன்னா கிக்ஸர் லான்ச் ஆகும்போது ஒரு எஃப்சிக்கு ஒரு பெரிய காம்படிட்டராக தான் இந்த வெஹிக்கிள் வந்து பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒன்று சொல்லலாம். இந்த மாதிரி அகலமான டயர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி வடிவமைச்சு தான் இதை வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேக்கு, ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே டுவல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் இப்போ வரைக்கும் வருது. டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்கல. அடுத்த அப்டேட்டில் டுவல் சேனல் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். அப்படியே இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதில் பயன்படுத்திருக்க இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 155 சிசி கொண்ட இன்ஜின், அதிகபட்சமாக 13.6 PS பவரும் 13.8 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஸோ 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. SOHC செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நீங்கள் ஸ்பெக் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிள் நான் வந்து ஷோரூம் பக்கத்தில் இருக்குது, அங்கேருந்து ஓட்டிகிட்டு தான் வந்தேன். இது வந்து டெமோ வெஹிக்கிள் கிடையாது. அதனால் ஓட்டி பார்த்த வீடியோஸை நீங்கள் இதில் வந்து பார்க்க மாட்டீங்க. ஸோ இது வந்து ஸ்பீடா மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணாமல் தான் இருக்குது. நம்ம அப்படியே பக்கத்தில் ஒரு 500 மீட்டர் தாண்டி இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஓவராலாக வந்து சொல்லிடுறேன். நம்ம சேனலில் இந்த வெஹிக்கிளோட ரிவ்யூ வந்து பண்ணியிருக்கோம், கம்பேரிஷன்ஸ் நிறையவே வந்து பண்ணியிருக்கோம். R15 வந்து கம்பேர் பண்ணியிருக்கோம், இந்த ஸ்போர்ட்ஸ் பைக் ஒரு 4 வெஹிக்கிளை வச்சு கம்பேர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை பற்றின கண்டிப்பான ஒரு புரிதல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் இந்த 155cc கேட்டகரியில் பார்க்கும்போது ரொம்ப அண்டர் பவராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பட் நல்ல ரிஃபைண்டான ஒரு இன்ஜின், ரிலேயபிளான ஒரு இன்ஜின் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஸோ நான் சொன்னல என் கசின் பயன்படுத்தினார்னு, அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 85,000 கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டியிருந்தார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கடைசி வரைக்கும் பயன்படுத்தினார். கிளச் பிளேட் முதல் கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வரல. ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, அந்த சைடில் உள்ள கேஸ்கெட்டில் ஆயில் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த கேஸ்கெட்டை வந்து ஷோரூம்லேயே கொடுத்து மாற்றினார். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடைசி வரைக்கும் அந்த வண்டி வந்து ஓடுனுச்சு. நல்ல ரிஃபைண்டான ரிலேயபிளான ஒரு இன்ஜின் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். பட் பர்ஃபார்மன்ஸ் கம்மி தான். ஸோ இப்போ இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸ் வெஹிக்கிளோட காட்டிலும் இப்போ நிறைய 160 வெஹிக்கிள்ஸ் வந்து வந்துருச்சு. அதெல்லாம் காட்டிலும் இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சிட்டிக்குள்ளே டே டு டே கம்யூட்டராக ஓட்டுறதுக்கு தகுந்த வகையில் இருக்குது. ஹைவேல போகிறீங்க அப்படின்னும் போது ஒரு 80 இல்லை 90 க்ரூஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் 40+ பார்த்தீங்க அப்படின்னா இதில் தாராளமாக நீங்கள் மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். மைலேஜ்லேயும் எந்த ஒரு குறையும் இல்லாத வகையில் தான் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். ஸோ இதில் ப்ரைஸிங் விஷயத்துக்கு வருவோம். இந்த SFோட ஆன்ரோட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,71,000 ஆன்ரோட் விலையில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த விலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் அதிகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நிறைஞ்ச வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கக்கூடிய வெஹிக்கிள் இருக்குது. அதே மாதிரி இதை விட கம்ஃபர்ட் பெட்டராக இருக்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குதுன்னு சொல்லுவேன். இதை விட அதிக சிசி கொண்ட வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் மேபி இந்த ப்ரைஸுக்கு இன்னும் இந்த கிக்ஸரில் வந்து நிறைய விஷயங்களை மாற்றி இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக பெட்டராக இருக்கிற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இனிமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா என்னோட கருத்து. 2026 வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ரிலேயபிளான ஒரு 150 வேணும், எனக்கு டீசெண்டான மைலேஜ் கொடுக்கணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரராக இருக்கணும், சிட்டிக்குள்ளே பயன்படுத்துறது கரெக்டாக இருக்கணும், ஹைவேல நான் 80 km ஸ்பீடில் வந்து போவேன். நான் சொன்ன இந்த பாசிட்டிவ்லாம் உங்களுக்கு ஓகேனா தாராளமாக வாங்குங்க. அதேமாரி நான் சொன்ன நெகட்டிவ் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா 2026 இந்த வெஹிக்கிள் வந்து வாங்கலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் 2026 இன்னமும் கிக்ஸர் அவுடேட்டடாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கவே தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.